அஜித் குமார் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குட் பேட் அகில்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்தில ஷூட்டிங்ல இருக்காரு. அதே மாரி அவரோட முந்தைய படம் விடாமுயற்சி அது எந்த அப்டேட்ல இருக்குன்னே தெரியல. ஸோ அத பத்தி பின்ன பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, குட் பேட் அகில் பத்தி பேசிறலாம். இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் அதிக் ரவிச்சந்திரன். இவர் பார்த்தீங்கன்னா, மார்க் ஆண்டனி படத்தோட டைரக்டர். இவர் பார்த்தீங்கன்னா, நம்ம தலைக்காகவே இந்த படத்த வந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி படம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு லாஸ்ட் ஷெட்யூல்ல வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 15 டேஸ் மட்டும் ஷூட்டிங் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான ஃபுல் ஷெட்யூலும் முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து டிஎஸ்பி தான் மியூசிக் டைரக்டர்ன்னு சொன்னாங்க. அக்ரீமெண்ட் அப்படிதான் போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி இந்த படத்துலருந்து வெளியே போக போறாரு. அவருக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஜியு பிரகாஷ் இன்சைட் வரப்போறாரு. கண்டிப்பா வந்து இது வந்து தரமான ஒரு காம்போவா இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படம் வந்து நம்ம ஜியு பிரகாஷ்க்கு ஒரு தரமான படமா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜியு பிரகாஷோட என்ட்ரி எந்த மாரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஆக்டர் சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து சூர்யா 45 ஷூட்டிங் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே விட மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சூர்யாவோட ரீசென்ட்டான மூவி கங்குவா. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் மத்தியில ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் கலந்த ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவா தான் வந்திருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே வந்து அவர் நெக்ஸ்ட் படத்துக்கான பூஜைய வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்த வந்து டைரக்ஷன் பண்ண போறாரு. இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, ஆக்டர் சூர்யா, சூர்யாக்கு பேரா பார்த்தீங்கன்னா, த்ரிஷா ப்ளே பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. மேபி அந்த மாரி இருக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ.ஆர். ரகுமான். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாள் ஒரு லாங் ஷெட்யூலா பிளான் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் பக்கம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆர்ஜே பாலாஜியோட ரீஎன்ட்ரி எந்த மாரி இருக்க போதோ, அதே மாரி நம்ம சூர்யாவோட கம்பேக் எந்த மாரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு, நீங்க இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.